இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அசைன்மெண்ட். இது சாப்டர் 5லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இதில் பார்ட் 1ல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ டெவலப்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கைடோ வேன் ரோஸ். இந்த ஆன்சர் வந்து பியில் இருக்கிறதுனால பியை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ புக்கில் இருந்து உங்களுக்காக ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் தான் கைடோ வேன் ரோஸ். இதான் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதான் உங்களுக்காக நான் கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த பைத்தான் ப்ராம்ப்ட் that indicates the interpreter is ready to accept instruction is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பைத்தானுடைய ப்ராம்ப்ட் என்னன்னா, இந்த ஏல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பைத்தானுடைய ப்ராம்ப்ட். இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் உங்களுக்கு புக்கில் இருந்தே நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, புக்கில் உள்ளது பைத்தான் ப்ராம்ப்ட், இந்த மாதிரி ஒரு சிம்பிள். இதைத்தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் ஏஏ மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷார்ட்கட் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் நியூ பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கான ஆன்சர் என்னென்னா டி, கண்ட்ரோல் ப்ளஸ் என். அதுதான் இதுக்கான ஆன்சர். இதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நான் புக்கில் இருந்து உங்களுக்கு நோட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் புக்கில் உள்ள நோட்ஸ். இதில் பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷார்ட்கட் இஸ் யூஸ்டு டு சேவ் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். சரியா? இதுதான் ஆன்சர், அதனால் ஏஐ மார்க் பண்ணியிருக்கோங்க. எதுக்கும் நம்ம புக்கில் உள்ள நோட்ஸையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் புக்கில் உள்ளது, கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். எதுக்குன்னா சேவுக்கு. சரியா? அடுத்ததான் நம்பர் 5, பைத்தான் ஃபைல்ஸ் ஆர் சேவ்ட் வித் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து .py. சரியா? இந்த ஆன்சர் வந்து ஏல இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது புக்கில் உள்ளது. பைத்தான் ஃபைல்ஸ் ஆர் பை டிஃபால்ட் சேவ்டு வித் எக்ஸ்டென்ஷன் .py. அடுத்ததாக பாருங்கள், 6th கொஸ்டின். திஸ் சிம்பிள் யூஸ்டு டு பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம் ஆன் ஏ சிங்கிள் லைன் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, கமா. ஓகேவா? இதுதான் நீங்கள் மார்க் பண்ணணும். இதுதான் புக்கில் உள்ளது, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரியா? கமா இஸ் யூஸ்ட் அஸ் எ செப்பரேட்டர் இன் பிரிண்ட் டு பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம். இதையும் நீங்கள் படிச்சுக்கணும். 7th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர் இஸ் யூஸ்டு டு கிவ் கமெண்ட்ஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஹேஸ். இதைத்தான் நீங்கள் மார்க் பண்ணணும். புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹேர்ஸ் இட் இஸ் ஏ சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனில் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 8th கொஸ்டின். விச் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி, ரிலேஷன். இதுக்கும் புக்கில் இருந்து உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன். இதுதான் புக்கில் உள்ள ரெஃபரன்ஸு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, 9th கொஸ்டின். விச் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஏ, டெர்னரி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரு. அதனால் ஏயை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் புக்கில் உள்ளவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இதுதான் புக்கில் இருக்கிறது பாருங்கள். டெர்னரி ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகேவா? அடுத்ததாக 10th கொஸ்டின் பாருங்கள். which function is used to display result on the screen அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, print. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ புக்கில் உள்ள ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் பைத்தான் the print function is used to display result on the screen. அப்படியே அந்த கொஸ்டின் இதுலேயே இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஏ, print. அடுத்ததான் பார்ட் பி. அதில் பாருங்கள், வெரி ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட் தட் கேன் பி யூஸ்டு டு டெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 2 ways, நேம்லி இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஏன்னா இது வந்து வெரி ஷார்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் நீங்கள் இது வரைக்கும் எழுதுனா போதும். என்ன எழுதுனா போதும்? இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் மட்டும் எழுதுனா போதும்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் எ லிட்ரல்? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் நியூமெரிக், ஸ்ட்ரிங், பூலியன். இதுதான் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல். அடுத்து இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் எ லிட்ரல் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு இது எழுதியிருக்கணும். லிட்ரல் இஸ் எ ரா டேட்டா கிவன் டு எ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். சரியா? அதாவது அதில் 2 கொஸ்டின் இருக்கு, அதை நீங்கள் நோட் பண்ணணும். வாட் இஸ் லிட்ரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த லைன், லிட்ரல் இஸ் எ ரா டேட்டா கிவன் டு எ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்த 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு எழுத வேண்டிய ஆன்சர் நியூமெரிக், ஸ்ட்ரிங், பூலியன். எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் Python breaks each logical line into sequence of elementary logical component known as token. எழுதிக்கோங்க. The normal token types are identifier, keywords, operator, delimiters and literals. அடுத்ததா லாஸ்ட்ல இதையும் எழுதிக்கோங்க. White space separation is necessary between tokens, identifier or keyword. Next question பாருங்க, fourth question. What are the different operators that can be used in Python அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் arithmetic operators, relational or comparative operators, logical operator, assignment operator and conditional operators. Fifth question பாருங்க, write short notes on exponent data அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் a floating point data is represented by a sequence of decimal digit that includes a decimal point. An exponent data contain decimal digit part, decimal point, exponent part followed by one or more digits. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பனன்ட் டேட்டா அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இது மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதை சேர்த்து தான் இதை நீங்கள் எழுதணும். எக்ஸ்பனன்ட் டேட்டான்னு கேட்டாங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அடுத்ததாக பார்ட் 3 ஷார்ட் ஆன்சர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தட் கேன் பி யூஸ்ட் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இது உங்களுக்கு புக்லேயே இருக்குது, அதுதான் நான் எழுதியிருக்கேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில், இன் பைத்தான் ஈக்குவல் இஸ் எ சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டு அசைன் வேல்யூஸ் டு த வேரியபிள். லெட் a equal to 5 and b equal to 10. Assign the value 5 to a and 10 to b. These two assignment statement can also be given as a comma b equal to 5 comma 10. That assign the value 5 and 10 on the right to the variable a and b respectively. There are various compound operator in Python like plus equal to, minus equal, star equal, slash equal, percentage equal, star star equal and slash slash equal. They are also available. அதாவது இதோட மீனிங் என்னன்னா, பைத்தானில் வந்து ஈக்குவல் சைன் தான் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? இப்போ a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 10 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5ங்கிறது ஏக்கு போயிடும், 10ங்கிறது பிக்கு போயிடும். சரியா? இதே எப்படி எழுதிக்கலாம்னா a கமா b ஈக்குவல் டு 5 கமா 10 அப்படின்னு எழுதலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? a வந்து 5, b வந்து 10. சரியா? இது தவிர எக்ஸ்ட்ராவா இந்த ஆப்ரேட்டரும் இதில் இருக்குது. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் arithmetic operator. An arithmetic operator is a mathematical operator that takes two operands and perform a calculation on them. They are used for simple arithmetic. Most computer languages contain a set of such operators that can be used within equation to perform different type of sequential calculation. Python support the following arithmetic operators. அப்படின்னு சொல்லி புக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே படிச்சிருந்தா போதுங்க கொஸ்டினுக்கு. அடுத்ததான் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் எஸ்கேப் சீக்வன்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் எஸ்கேப் சீக்வன்சஸ். இன் பைத்தான் ஸ்ட்ரிங் the backslash is a special character also called the escape character. இதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் உள்ளதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் டெர்னரி ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர்
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. டெர்னரி ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததா 5th கொஸ்டின், வாட் ஆர் ஸ்ட்ரிங் லிட்ரல் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுவும் புக்கில் உள்ளது தான். ஓகேவா? இன் பைத்தான் எ ஸ்ட்ரிங் லிட்ரல் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் சரௌண்டட் பை கோட்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் உள்ளது அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பார்ட் 4ல் லாங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இதில் டோக்கன், ஐடென்டிஃபையர், அப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர், அப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வேலிட் ஐடென்டிஃபையர், கீவேர்ட், ஆப்ரேட்டர், arithmetic operator, relational or comparative operator, logical operator, assignment operator, conditional operator. இது எல்லாமே வந்திருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. இது எல்லாம் புக்கில் உள்ளதை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன். அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் இதுதான். இதுவும் நான் புக்கில் இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்குது. அதில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அதோட எக்ஸாம்பிள், அடுத்ததாக இன்புட் ஃபங்க்ஷன் அதுக்கான எக்ஸாம்பிள், எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை பார்த்துக்கோங்க.